நோன்பினுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கிறது. இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 183வது வசனத்திலே சொல்லி காட்டும்போது, லஅல்லக்கும் தத்தகூன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். இது நோன்பு வந்தால் எல்லாருக்கும் பாடம். அந்த வசனத்தில் இறுதியில் உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது, முன்னால் இருந்தவர்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளதை போன்று அது எல்லாருக்குமே பாடம். அந்த இறுதி துண்டு அந்த நோன்பினுடைய நோக்கம், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக. அந்த தக்குவா தான் நம்முடைய உள்ளத்தை மாற்றி அமைக்கக்கூடியது. இந்த பிரச்சார மேடைகள் என்று ஏறினுடனே ஒரு சிலர் நோன்பை பற்றி சொல்லும்போது ஏழைகளின் பசியை உணர்வதற்காக அல்லாஹ் நமக்கு நோன்பை விதியாக்கி இருக்கிறாம்பாங்க. அப்படி என்றால் பணக்காரனுக்கு மட்டும்தான் நோன்பு கடமையாக இருக்கும். பசியை உணர்றதுக்காக மட்டும் அப்படி என்று சொல்ல இயலாது. ஏனென்றால் பட்டினி இல்லை, தியாகம். நோன்பு பட்டினி இல்லை. பட்டினி என்கிறது எப்படா கிடைக்கும் தின்றதுக்கண்டு காத்துக்கிருக்கிறது தான் பட்டினி. ஆனால் நோன்பு அப்படி இல்லை, கிடைக்கும் தின்ன மாட்டோம், அது தியாகம். பட்டினி படுத்துறவன் கிடைச்சா தின்றுவான், நோன்பாளியாக இருக்கிறவன் கிடைச்சாலும் தின்ன மாட்டான். நேரம் இருக்குது, எல்லாம் இருக்கும், யாருமே காண மாட்டாங்க. உது செய்யும் போது கூட நாசிக்கு தண்ணி செலுத்துகிறோம், உள்ளே போய்த்திடக்கூடாது, வாய் கொப்பளிக்கிறோம், விழுங்கிடக்கூடாது. அப்படி வந்து கவனமாக இருந்து தியாகம் செய்கிறது தான் நோன்பு. அப்போ நோன்புட நோக்கம் வந்து பசியை உணர்றது அப்படி என்று நம்ம சொல்கிறது தப்பு. அப்படி அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதை தான் நம்ம சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா லஅல்லக்கும் தத்தகூன்.